Morning to everyone. It's not rocket science. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு கஷ்டம் கிடையாது, ஈஸி தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சம்திங் இஸ் ஈஸி. ஒரு ஈஸியான டாஸ்க்கை சொல்கிறப்ப இந்த இடியமை பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிரைவிங் அ கார் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். கார் ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது. ஐ டோன்ட் நோ வை பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு டிரைவ் பெட்டர். எனக்கு தெரில ஏன் இன்னும் கூட பெஸ்ட்டாக ஓட்டலாமே கார் ஓட்டுறத, அதை ஏன் சரியாக கற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். த இன்டர்நெட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இன்டர்நெட் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு கடினம் கிடையாது. இட் இஸ் ஈஸி டு லேர்ன் டு யூஸ் த இன்டர்நெட். ரொம்ப ஈஸி தான், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது ஈஸி தான் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இடியம் என்னென்னா இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். ஏதாவது ஈஸியான ஒர்க்கை நம்ம சொல்கிறப்ப இந்த இடியமை நம்ம பயன்படுத்தலாம். இந்த இடியமை ஸ்போக்கனுக்கும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் டாபிக் என்னென்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 2. இந்த டைப் 2ல் என்ன சொல்கிறோன்னா ரெஃபரிங் டு டைமை மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள். when 2 actions take place almost at the same time. அதாவது 2 ஆக்ஷன் ஒரே நேரத்தில் நடைபெறும், அடுத்தடுத்து நடைபெறும். பாருங்கள், 2 செயல்கள் மிக குறைவான இடைவெளியில் நிகழ்தல். 2 ஆக்ஷன் நடக்கும், 2மே அடுத்தடுத்து நடக்கும், ரொம்ப கேப் இல்லை. இப்போ பாருங்கள், அதோட ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ நம்ம 2 மாடலே ஃபார்முலாஸ் பார்த்தோம், இதுலேயும் ஃபார்முலாஸ் இருக்குது. சிம்பிள் சென்டென்ஸு, காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்டு. சிம்பிள்னா ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி மட்டும் வரும், ஆன் இல்லாமல் கூட வரலாம். அடுத்து இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். நம்ம நான் ஃபைனைட் வெர்பு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா சிம்பிள் சென்டென்ஸில் உங்களுக்கு தெரியும் ஃப்ரேஸ் தான் இருக்கும். அதில் என்ன வரலாம்? ஜெரண்ட் வரலாம், இன்ஃபினிட்டிவ் வரலாம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரலாம். காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு வென்னு இல்லாட்டி அசூனஸ், 2ல் ஏதாவது ஒன்று போடலாம். சப்ஜெக்ட்டு, வேர்பு. லாஸ்ட்டு காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்னா அண்ட் அட்வன்ஸ் அண்டு இமீடியட்லி. ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள். ஆன் சீயிங் த ஸ்னேக் ஹீ ரேன் அவே. இதுதான் எக்ஸாம்பிள். இப்படி தான் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. சேஞ்ச் த இது சிம்பிள் சென்டென்ஸு. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சிம்பிள் சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் வந்திருக்கா, சீன்ற வேர்ப் இருக்குது, அப்புறம் ஐஎன்ஜி இருக்குது. ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆன் சீயிங் த ஸ்னேக் ஹீ ரேன் அவே. அந்த ஸ்னேக்கை பார்த்த உடனே அவன் ஓட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்ததுனால இது சிம்பிள் சென்டென்ஸு. இதை நம்ம காம்ப்ளெக்ஸாகவும் மாற்றலாம், காம்பவுண்டாகவும் மாற்றலாம். எப்படி மாற்றலான்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும். இது ஃப்ரேஸு, அதை மெயின் கிளாஸ். இந்த ஃப்ரேஸை நம்ம சபார்டினேட் கிளாஸை மாற்றிட்டோன்னா காம்ப்ளெக்ஸாக மாறிடும். எப்படி எழுதலான்னா வென் போடலாம். ஃபஸ்ட்டு வென், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. இதில் சப்ஜெக்ட் இங்கே இருக்காது, ஏன்னா ஃப்ரேஸில் சப்ஜெக்ட் இருக்காது. நம்ம மெயின் கிளாஸ் தான் பார்க்கணும். மெயின் கிளாஸில் தான் சப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஹீ தான் சப்ஜெக்ட்டு. ஸோ அந்த சப்ஜெக்டை இங்கே கொண்டு வரணும். வென் ஹீ, இந்த சப்ஜெக்டை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம், ஏன்னா மெயின் கிளாஸில் தான் சப்ஜெக்ட் இருக்கும். வென் ஹீ. ரேன்றது என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரன், ரன், ரன். V1, V2, V3. ஸோ இந்த செகண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கும், ஏன்னா ஒரு செயல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொன்று நடக்குது. அதனால் இது பாஸ்ட் டென்ஸ். ரேன்ன்றது பாஸ்ட் டென்ஸு. அப்போ இங்கே ரேன்ன்றது பாஸ்ட் டென்ஸ்னால இங்கே இருக்கிற வெர்பை நம்ம பாஸ்ட்டாக மாற்றி போட்டுக்கணும். இப்போ சீக்கு என்ன பாஸ்ட் டென்ஸு, சா. இதையும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, V1, V2, V3ல். சீனா V1, சானா V2, சீனா V3. ஸோ இந்த சா தான் இங்கே எழுதியிருக்கோம். வென் ஹீ சா. ரிமைனிங் என்ன இருக்குது ஃப்ரேஸில், த ஸ்னேக். எப்போ ஸ்னேக்கை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டான். காமா, மெயின் கிளாஸை எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே எழுதிடலாம். ஹீ ரேன் அவே. இப்போ சிம்பிள்லேருந்து என்னவா மாற்றிருக்கோன்னா காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்கோம். ஸோ ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணுறோம். வென் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு மெயின் கிளாஸில் தான் இருக்குது, மெயின் கிளாஸ்லேருந்து இங்கே கொண்டு வந்துடணும். வெர்பு போடுறதுக்கு முன்னாடி இங்கே டென்ஸை பார்க்கணும், பாஸ்ட் டென்ஸு. மேக்ஸிமம் இந்த டைப்புக்கு எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் வரதுனால இங்கே கொடுத்துருக்க வெர்பை அப்படியே பாஸ்ட் ஃபார்ம் மாற்றிடணும், பாஸ்ட் டென்ஸாக மாற்றிட்டோம். ஸோ வென் ஹி சா த ஸ்னேக். ரிமைனிங் என்ன இருக்குது ஃப்ரேஸில், த ஸ்னேக் இருக்குது.
when he saw the snake he ran away. இந்த ஃப்ரேஸை நம்ம என்னவா மாற்றிட்டோன்னா சபார்டினேட் கிளாஸாக மாற்றிட்டோம். மெயின் கிளாஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃப்ரேஸ் சிம்பிள் சென்டென்ஸ் என்னவா மாறிடுச்சு, இப்போ காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. அடுத்து காம்பவுண்டு மாற்றுறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டு மாற்றுறது ரொம்ப ஈஸி. 2 சேஞ்சஸ் தான். வெண்ணை எடுத்துடணும், ஏன்னா அது காம்ப்ளெக்ஸுக்குரியது. வெண்ணை எடுத்துகிட்டு 2 சென்டென்ஸ் நடுவில் அந்த அட் ஒன்ஸ் அண்ட் இமீடியட்லின்னு போட்டால் போதும். இப்போ பாருங்கள், வெண்ணை எடுத்ததுனால இது பிகினிங்கில் கேப்ஸு. he saw the snake and at onceம் போடலாம் and immediatelyயும் போடலாம். and at once மெயின் கிளாஸை அப்படியே எழுதிடணும். he ran away. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டோம், காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டாகவும் மாற்றிட்டோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்ன கிளியர் ஆகும். அண்ட் ஹியரிங் த நியூஸ் ஹி வாஸ் ஷாக்ட். இது சிம்பிள் சென்டென்ஸு. இப்போ பார்ப்போம், ஆன் வந்திருக்கு, ஹியர்ன்ற வேர்பு வந்திருக்கு. அண்ட் ஹியரிங் த நியூஸை கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டான். உடனே அடுத்தடுத்து நடக்கிற விஷயம் டைமை மென்ஷன் பண்ணி எப்போ அவன் நியூஸை கேட்டானா உடனே ஷாக் ஆகிட்டான்னு சொல்கிறது. ஸோ காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். இப்போ அசூனஸ் வச்சு எழுதலாம். அசூனஸ், வென் அசூனஸ் போத் ஆர் கரெக்டு. அசூனஸ் அஸ் யூஷுவல் நான் சொல்லியிருக்கேன், மெயின் கிளாஸில் தான் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்குறப்ப ஹீ தான் சப்ஜெக்டு. அசூனஸ் இங்கே டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கா. ஸோ இங்கே இருக்கிற அந்த வேர்புக்கு பாஸ்ட் டென்ஸ் போகணும். ஹியருக்கு என்ன பாஸ்ட் டென்ஸ்னால் ஹியர்டு. வென் ஹீ ஹியர்ட். ரிமைனிங் ஃப்ரேஸில் என்ன இருக்குது, த நியூஸ். எதை கேட்டான், நியூஸை கேட்டான். வென் ஹீ ஹியர்ட் த நியூஸ் ஹீ வாஸ் ஷாக்டு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம மெயின் கிளாஸை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்படியே தான் எழுதி நம்ம என்ன மட்டும் மாற்றணுன்னா இந்த ஃப்ரேஸை வந்து சபார்டினேட் கிளாஸாக மாற்றிட்டோம். இது வந்து ஃப்ரேஸ், ஹியரிங் த நியூஸ்ன்றது ஃப்ரேஸு. இது என்னவா மாற்றிட்டோம், சபார்டினேட்டில். இது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான், மற்றபடி அந்த ரூல்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். ஹி வாஸ் ஷாக்டுன்றது இப்போ என்னவா மாற்றிட்டோம், இது காம்ப்ளெக்ஸ். இப்போ அடுத்து காம்பவுண்டாக மாற்றுறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அசூனஸ் மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு ஹி ஹியர் த நியூஸ் அண்ட் இமீடியட்லி அண்ட் அட் ஒன்ஸ் ஆர் அண்ட் இமீடியட்லி ஹி வாஸ் ஷாக்ட். உடனே கேட்ட உடனே அவன் ஷாக் ஆகிட்டான். அண்ட் இமீடியட்லி ஹி வாஸ் ஷாக்ட். இது என்னவா மாற்றிட்டோன்னா காம்பவுண்டாக மாற்றிட்டோம். எக்ஸசைஸ் 3 பார்க்கலாம். as soon as he did his work he went to play. அவன் ஒர்க்கை முடித்த உடனே என்ன பண்ணிட்டான்னா விளையாட போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதில் இருக்குன்னா காம்ப்ளெக்ஸில் இருக்குது, சிம்பிளில் இல்லை. ஏன்னா காம்ப்ளெக்ஸில் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்போன்னா அசூனஸ் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. ஸோ இது வந்து சபார்டினேட் கிளாஸ், ஒர்க்கை முடித்த உடனே அப்படின்னு சொல்கிறதுலே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இது மெயின் கிளாஸு. இப்போ இந்த சபார்டினேட் கிளாஸை மெயின் கிளாஸை மாற்றிட்டோன்னாலே காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிடும். இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டு மாற்றுறது ரொம்ப ஈஸி. அசூனஸ் மட்டும் எடுத்துகிட்டு 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் என்ன போட்டால் போதுன்னா அண்ட் அட் ஒன்ஸ் அண்டு இமிடியட்லி போட்டால் போதும். இப்போ அசூனஸ் எடுத்துட்டோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எது பிகினிங்கில் வரும்னா ஹீ டிட் ஹிஸ் ஒர்க். ஹீ டிட் ஹிஸ் ஒர்க். நம்ம க்ளூ என்னென்னா அசூனஸ் வச்சோடனே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரெஃபரிங் டு டைமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசூனஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஹீ டிட் ஹிஸ் ஒர்க்கு அண்ட் அட் ஒன்ஸ் அண்ட் இமிடியட்லி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அட் ஒன்ஸ் he went to play. இப்போ என்னவா மாற்றிட்டோம், காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டாக மாற்றியாச்சு. ஒரே சேஞ்சஸ், அசூனஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கமாக்கு அப்புறம் என்ன சேர்த்துருக்கோம் அண்ட் அட் ஒன்ஸ் போட்டாச்சு. இதுதான் ஒரே சேஞ்சஸ் தான். அசூனஸ் எடுத்துகிட்டு அண்ட் அட் ஒன்ஸ் சேர்த்தோன்னா இந்த ஃப்ரேஸ் சபார்டினேட் கிளாஸை வந்து மெயின் கிளாஸாக மாற்றிட்டோம். இங்கே இருக்கிற அந்த மெயின் கிளாஸும் இங்கே அப்படியே வந்துடுச்சு. எது மட்டும் சேர்த்துருக்கோன்னா இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மட்டும் சேர்த்துருக்கோம் அண்ட் அட் ஒன்ஸு. அடுத்து பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். ஸோ சிம்பிளுக்கு என்ன ஃபார்முலா, ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும் இல்லையா. ஸோ ஆன் போட்டாச்சு.
இங்கே ஃப்ரேஸில் இருக்க வெர்பு தான் எடுத்துக்கணும். இப்போ இங்கே இருக்கிற வெர்பை தான் எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, டிட் இருக்குது. ஸோ ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜினா டிட்டு. எப்பயுமே ஒரு ரூல்ஸ் என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸோட தான் ஐஎன்ஜி சேர்க்கணும், பாஸ்ட் டென்ஸோட ஐஎன்ஜி சேர்க்க முடியாது. அப்போ டிட்டுக்கு என்ன ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன, டூ டிட்டு டன், டூ டிட்டு டன், V1 V2 V3. இப்போ அந்த V1 கூட தான் நம்ம ஐஎன்ஜி சேர்க்க முடியும். அப்போ என்ன எழுத முடியும்னா ஆன் டூயிங். ஏன்னா சப்ஜெக்ட் போடக்கூடாது இல்லையா. இது வந்து ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட். ஆன் டூயிங் ஹிஸ் ஒர்க் அண்ட் அட் ஒன்ஸ் அடிச்சிடணும். ஏன்னா இது காம்பவுண்டுக்குரியது. ஹீ வென்ட் டு ப்ளே. மெயின் கிளாஸை எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ ஹீ வென்ட் டு ப்ளே. இப்போ இது என்னவா மாற்றிருக்கோம்னா சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றிருக்கோம். இந்த சிம்பிள் மாற்றுறப்ப மட்டும் பாருங்கள், ஆன் போட்டிருக்கோம். வெர்பை இங்கே இருக்க வெர்பவே நம்ம மாற்ற எழுதணும். ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸோட ஐஎன்ஜி சேர்க்க முடியாது. ப்ரெசண்ட்டாக மாற்றிட்டு தான் நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ நான் ஆல்ரெடி அங்கே போர்டில் இருக்குது பாருங்கள். டிட்டுக்கு வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் டூ போட்டு ஆன் டூயிங் ஹிஸ் ஒர்க் ஹீ வென்ட் டு ப்ளே. இதான் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். as soon as the child found the mother it became happy. குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்த்த உடனே அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். as soon as இருக்குது. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம என்னவா மாற்றணும், காம்பவுண்டாக மாற்றணும். ஸோ இது எப்படி எழுதலான்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, the child found the mother, child found the mother and immediately and at once, both are correct, and at once it became happy. ஒரே சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். as soon as ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதியிருக்கோம், கமாக்கு அப்புறம் வந்து அண்ட் அட் ஒன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது காம்பவுண்டாக மாற்றிருக்கோம். அடுத்து சிம்பிளாக மாற்றணும். சிம்பிளாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ எப்படி எழுதணும், ஆன் மேக்ஸிமம் இங்கே பாஸ்ட் டென்ஸாக தான் வரும். நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, ப்ரெசண்ட்டை பாஸ்ட்டாக மாற்றணும் இல்லையா, ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. இங்கே பாஸ்ட் டென்ஸ் தான். அதுக்கு என்ன ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஃபைண்டு V1, அதுக்கு V2 ஃபவுண்டு, V3யும் ஃபவுண்டு. இந்த ஃபைண்டு தான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஆன் ஃபைண்டிங், ஆன் ஃபவுண்டிங்னு போடக்கூடாது, ஆன் ஃபைண்டிங். சப்ஜெக்ட் இங்கே வரக்கூடாது. ஆன் ஃபைண்டிங் த மதர், ஆன் ஃபைண்டிங் த மதர் இட் பிகேம் ஹாப்பின்னு போட்டிருக்கு இல்லையா. ஆல்ரெடி நம்ம சைல்டுன்னு சொல்லிட்டோம். மெயின் கிளாஸ் இருக்குது, இந்த சபார்டினேட் கிளாஸில் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரேஸ் இருக்கிறதுனால இங்கே சொல்லவே இல்லை. என்னென்ன யார் வந்து அம்மாவை பார்த்தாங்கன்னு சொல்லலை. யார் தான் பார்த்தாங்கன்னா த சைல்டு. இங்கெல்லாம் இட்டு போட்டோம். ஏன்னா ஆல்ரெடி சைல்டுன்னு மென்ஷன் மாட்டோம். இங்கேயும் சைல்டு, இங்கேயும் சைல்டு, அதனால் இட்டு வந்துச்சு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் த சைல்டு became happy. ஸோ இப்போ என்னவா மாற்றிருக்கோன்னா சிம்பிளாக மாற்றியாச்சு. பாருங்க, he reached the office and at once he arranged the file. இது என்ன சென்டென்ஸ்னா காம்பவுண்டு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா and at once வந்திருக்கு, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். he reached the office ஒரு மெயின் கிளாஸு, he arranged the file ஒரு மெயின் கிளாஸ். அப்படியே இல்லாட்டி கூட அந்த அட்வான்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இது காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது அடுத்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸாக மாற்றிடலாம். ஏன்னா ஒரே சேஞ்சஸ் தான். அண்ட் அட்வான்ஸ் மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு சென்டென்ஸோட பிகினிங்கில் வென் இல்லாட்டி as soon as போட்டுக்கலாம். வென் எப்போ அவன் ஆஃபீஸ்க்கு ரீச் பண்ண உடனே ஃபைலை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த அட்வான்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வென் ஆர் as soon as போட்டுக்கலாம். ஸோ வென் போட்டாச்சு. ஸோ இங்கே பிகினிங்னால கேப்ஸ், இங்கே வரப்போ ஸ்மால் லெட்ரு. when he reached the office he arranged the file. இப்போ என்னவா மாற்றிருக்கோன்னா காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றிருக்கோம். ஒரே சேஞ்சஸ் தான். அந்த அட்வான்ஸ் எடுத்துகிட்டு சென்டென்ஸோட பிகினிங்கில் வென் சேர்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லை வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆன் போட்டாச்சு. இங்கே வேர்பு எதுன்னா ரீச் தான் வேர்பு. ஸோ இந்த ரீச்சோட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாஸ்ட் டென்ஸோட ஐஎன்ஜி சேர்க்க முடியாது, ப்ரெசன்ட் ஃபார்மோட தான் ஐஎன்ஜி சேர்க்க முடியும். அப்போ இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னென்னா ரீச். அதுக்கு ஐஎன்ஜி சேர்க்குறப்ப ஆன் ரீச்சிங். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஃப்ரேஸாக தானே மாற்ற போகிறோம். ஃப்ரேஸுக்கு சப்ஜெக்ட்டு இந்த வென்னெல்லாம் வரக்கூடாது. ஸோ ஆன் ரீச்சிங் த ஆஃபீஸ் ஹி அரேஞ்ச் த ஃபைல். ஆஃபீஸ்க்கு போன உடனே ஃபைலை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அரேஞ்ச்டு த ஃபைல். அதாவது ரீச்னா V1, அதுக்கு V2 ரீச்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இடி முடிஞ்சிச்சுன்னா V2 V3யும் ரீச்டு தான், அதே பாஸ்ட் ஃபார்ம் தான். ஸோ அந்த ரீச் கூட தான் நம்ம இங்கே ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். 6.1 பாருங்கள், தே ஹியர் த ஓவர் பெல் அண்ட் அட் ஒன்ஸ் தே ரஷ்ட் அவுட். ஓவர் பெல் அடித்த உடனே வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அட் ஒன்ஸ் வந்திருக்கு. ஸோ அண்ட் அட் ஒன்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும் காம்பவுண்ட் சென்டென்ஸு. ஸோ இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம காம்ப்ளெக்ஸாகவும் மாற்றலாம், சிம்பிளாகவும் மாற்றலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அண்ட் அட் ஒன்ஸ் மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு வென் ஆர் as soon as எழுதிக்கலாம். as soon as போட்டுட்டு they heard the over bell. they heard the over bell and at once strike out பண்ணிடணும், ஏன்னா அது நம்ம போடக்கூடாது. they rushed out. அந்த பெல்லை கேட்ட உடனே அவங்க வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னவா மாற்றிருக்கோம், காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்கோம். அடுத்து என்னவா மாற்றணும்னா சிம்பிளாக மாற்றணும். சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும். ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹியர் வந்திருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பாஸ்ட் டென்ஸோட சேர்க்க முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் இது பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸை மாற்றிட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போ ஹியர்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹியர். ஆன் ஹியரிங் த ஓவர் பெல். இன்னும் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து சபார்டினேட் கிளாஸ் தான் வரும், ஃப்ரேஸில் வராது. ஸோ ஆன் ஹியரிங் த ஓவர் பெல் they rushed out. இப்போ என்னவா மாற்றிட்டோன்னா சிம்பிளாக மாற்றிட்டோம். பாருங்கள், ஆன் ஹிஸ் அரைவல் த பீப்புள் கேவ் ஹிம் வார்ம் வெல்கம். அவனோட அரைவல் வந்த உடனே அவனுக்கு பீப்புளெலாம் வந்து வெல்கம், வார்ம் வெல்கம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது சிம்பிள் சென்டென்ஸ் தான். இதில் ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வராட்டி கூட இதே ஃபார்மேட்டை சேர்ந்ததா, டைமை குறிக்கிறது தான். வந்த உடனே வந்து வார்ம் வெல்கம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃப்ரேஸு. இந்த ஃப்ரேஸை சபார்டினேட் கிளாஸை மாற்றினா காம்ப்ளெக்ஸ் ஆயிரும், சபார்டினேட் கிளாஸை மெயின் கிளாஸை மாற்றிட்டா காம்பவுண்ட் ஆயிரும். இப்போ பார்ப்போம், காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு வென் ஆர் as soon as போடுவோமா. ஜென்ரலாக வந்து மெயின் கிளாஸில் தான் சப்ஜெக்ட் இருக்கும், இங்கே ஃப்ரேஸ் இருக்கிறதுனால இங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம். இங்கே பாருங்கள் 2 சப்ஜெக்ட் வருது பாருங்கள். அவன் வந்தால் அவனோட வருகையை பார்த்து மக்கள் வெல்கம் பண்ணாங்க, அப்போ 2 சப்ஜெக்ட் வருது. அதனால தான் இங்கே என்ன போட போகிறோன்னா சப்ஜெக்ட்டு ஃப்ரேஸை டிபெண்ட் பண்ணி சப்ஜெக்ட் வருது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸசைஸ், அதனால தான் இதை நான் செலக்ட் பண்ணேன். வென் ஹி அரைவல்னு கொடுத்துருக்கு. இங்கே டென்ஸ் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ். மேக்ஸிமம் இதில் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும், ஏன்னா ஒரு செயல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து நடக்குது இல்லையா. ஸோ கேவ் பாஸ்ட் டென்ஸு, அதனால் அரைவலை வந்து இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடணும். வென் ஹி அரைவ்டு, இது நவுன் ஃபார்மு, இங்கே வெர்பாக மாற்றிடும். வென் ஹி அரைவ்டு. ரிமைனிங் மெயின் கிளாஸாக நம்மளுக்கு தெரியும், சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. எப்போ வந்தானே வந்த உடனே பீப்புள் எல்லாம் அவனுக்கு வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க. கேவ் ஹிம் வார்ம் வெல்கம். இப்போ இதை என்னவா மாற்றிட்டோன்னா சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டோம். அடுத்து என்னவா மாற்றணுன்னா காம்பவுண்டாக மாற்றணும். ஸோ காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு தெரியும், ஒரே சேஞ்சஸ் தான். ஹீ அரைவ்டு, வென்ன எடுத்துடணும், என்னது காம்ப்ளெக்ஸுக்குரியது. ஹீ அரைவ்ட் அண்ட் அட் ஒன்ஸ், இல்லாட்டி அண்ட் இமீடியட்லி. and at once and immediately the people gave him warm welcome. The people, remaining main class நம்ம அப்படியே எழுதிடுவோம். gave him warm welcome. இப்போ என்னவா மாற்றிட்டோம், காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றிட்டோம். ஒரே சேஞ்சஸ் தான். காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டு மாற்றுறது ரொம்ப ஈஸி. வென் மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் எடுத்துகிட்டு அண்ட் அட் ஒன்ஸ் போட்டால் போதும் 2 சென்டென்ஸ்க்கு நடுவில்.
8th ஒன் பாருங்கள். அண்ட் லுக்கிங் அட் த டாக் த சைல்டு லாஃப்ட். அந்த டாகை பார்த்த உடனே குழந்தை வந்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலான்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸாக அப்புறம் காம்பவுண்டாக மாற்றிடலாம். as soon as, when or as soon as ரெண்டுமே எழுதலாம். as soon as. இப்போ பாருங்கள், இந்த ஆன் லுக்கிங் அட் த டாக் த சைல்டு லாஃப்டு. குழந்தை டாகை பார்த்த உடனே குழந்தை சிரிச்சது. ரெண்டுலேயுமே அந்த சைல்டு தான் சொல்கிறாங்க. ஸோ 2 சென்டென்ஸில் சைல்டு சொன்னாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. அவனோட வருகையை பார்த்து மக்கள் வெல்கம் பண்ணாங்க. இதில் வந்து ஒன்றே தான் சொல்கிறாங்க. சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தா as soon as the child. வெர்பு போடுறதுக்கு நம்ம இங்கே பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்க வெர்பு மேக்ஸிமம் இங்கே வந்து என்ன வெர்புனா பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். அதே பாஸ்ட் டென்ஸ் தான் நம்மளும் இங்கே போடணும். ஸோ லுக் வந்திருக்கு. லுக்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லுக்குடு. ரிமைனிங் என்ன இருக்குது? அட் த டாக். இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் சப்ஜெக்ட் 2 வருது, இங்கே ஒரு சப்ஜெக்ட் தான் வருது பாருங்கள். as soon as the child looked at the dog. ஏற்கனவே சைல்டுன்னு சொல்லியாச்சு இல்லையா? இட் லாஃப்டு. திரும்ப சொல்கிறப்ப அது ப்ரொனவுன் யூஸ் பண்ணால் போதும். இப்போ சிம்பிள்லேருந்து நம்ம என்னவா மாற்றிட்டோம்? காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டோம். அடுத்து காம்பவுண்டாக மாற்றணும். உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கை. என்ன as soon as எடுத்துகிட்டு the child looked at the dog and at once and immediately it laughed. And at once it laughed. இப்போ என்னவா மாற்றிட்டோம்? காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டாக மாற்றிட்டோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எல்லாமே மேக்ஸிமம் அட்வர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது அட்வர்போட அந்த ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா? செகண்ட் ஒன் வந்து இப்போ பார்க்குறது வந்து டைமை பார்க்குறோம். 2 மாடல் பார்த்தோம். ஸோ இந்த டைப்பில் வந்து ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி பார்த்தோம். 2 மாடல் பார்த்துருக்கோம். 2 மாடல் ரீசன் அண்ட் ரிசல்ட்டு. இப்போ நம்ம பார்த்தது டைமை மென்ஷன் பண்ணுறது, ஆன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.